வத்த குழம்புக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. பொதுவா முத நாள் வைக்கிறத விட மறுநாள் அந்த வத்த குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கணும். அந்த வத்த குழம்பு பண்ணலாமா? அதில் எண்ணெய் சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு ஏற்ப வத்தல் சேர்த்து வறுத்துக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இப்போ அதே கடையில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 15 சின்ன வெங்காயம், 4 பல் பெரிய பூண்டு, 2 பெரிய தக்காளி, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வறுத்த மசாலாவையும் வதக்கின தக்காளியும் சேர்த்து ஆற விட்டு ஜார்ல சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மண் சட்டியில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து கடுகு, வத்தல், கருவேப்பிலை சேர்த்து கூடவே 30 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே எலுமிச்சை அளவு ஊற வச்ச புளி கரைசல் சேர்த்துக்கணும். அது கூடவே தேவையான அளவு உப்பு, 1 துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 கப் தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு குக் பண்ணணும். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 50 சுண்டை வத்தல், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து இதை அப்படியே குழம்பு கூட தாளிச்சு சேர்த்தா டேஸ்டியான வத்த குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.